ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேங்ஸ்டர் டிஎஸ்பி. நாம் இன்னைக்கு என்ன கேம் பார்க்க போகிறோம்னா ராப்ளக்ஸ். அதில் சர்வைவ் ஏரியா 51, அதில் கிளாசிக் மோட். டோட்டலாக இதில் 8 டைப் ஆஃப் மோட் இருக்குது கைஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மோட் வேணும்னு, அதை நம்ம விளாண்டு வீடியோ போட்டுருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஒரு வேளை SCP-096 இருக்குமோ? என்னடா அது, என் பேர் மாறிடுச்சு. ஓ, உள்ள ஒரு பிளேயர் நம்மளுக்குள்ளே மறைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு கேப்டன் இருக்கார். இவர் என்ன சொல்கிறாரு, கீழே கில்லர்லாம் இருப்பாங்களாம், அவங்க போட்டு தள்ளணுமா, வெப்பன் வந்து மறைஞ்சிருக்குமா, நம்மளே கண்டுபிடிச்சிக்கணுமா. போயா, அதுக்கு நாங்களே போய் கண்டுபிடிச்சிருக்கோம் நேரத்துக்கு. யாரும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. முதல்ல போயிட்டு கன்று கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிஃப்ட்டை மேலே வரப்போ என்னடா இது லிஃப்ட்டு வர முடியுது. வந்துருச்சுடா, கீழே போகலாம். அடுப்பாக இருக்குது, இதுலேயே சுற்றுவோம். கிரு 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 கிருன்னு வந்துட்டோம். எவனும் ஓப்பன் வைக்காமல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறானோ, ஏன்னு தெரில. ஏன் உள்ளே ஏதாவது பூதம் இருக்கான்னு தெரியல. ஏய், பாருங்க, ஒரு பிளேயர் அக்கா வந்து கன் எடுத்துகிட்டு போகிறேன். தலைவரை என்ன பண்ணுறீங்க? போட செத்துருவாடா. ஏதோ சீக்ரெட் பேசேஜ்லாம் இருக்குது, ஒரு வேளை ஒளியறதுக்கோ. க்ளோஸ் 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 க்ளோஸை கொடுப்போம். இங்கே ஓப்பன் பண்ணுவோம். இங்கே யாரா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கா? க்ளோஸ், மூவ் டவுன். லிஃப்ட்டை கீழே வர வச்சுருவோம் கைஸ். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு சுட்டு விளாடுவோம். மேக்ஸிமம் இந்த கேமில் நம்ம எல்லா கன்னையும் கவர் பண்ண பார்ப்போம் கைஸ். ஐ மீன் இந்த வீடியோவில். வந்துட்டோம். சக்கி கேமிங்கே நம்ம சுட்டுக்கிட்டு இருக்க. என்னடா இது? சரிங்க, போயிட்டு ஆமோ எடுப்போம். ஏன் இங்கே க்ளோஸில் இருக்கு? ஓப்பன் பண்ணுவோம். எதுவும் இல்லை போல இருக்கு. ஐயோ, இல்லை பெண்ணி வயசு. ஐயோ, போட்டான் முடிச்சு விட்டீங்க, போங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இவர் பாட்டு இங்கே நின்றுட்டு இருக்காரு. இந்த என்பிசி உள்ளே வந்து தூக்கி போட்டு மிதிக்கலாம்ல. திரும்ப கீழே போயிட்டு நம்ம அதை எடுத்து, இப்போ எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது. என்ன இப்படி பண்ணுறீங்க? இப்படி பண்ணுறீங்களாடா. திரும்ப போயிட்டு எடுப்போம். இப்படி போயிட்டு இப்படி போகணும். ஐயோ, வாத்து பையா இருக்காங்க. ஓடு. ஐயோ, உள்ளே வந்துட்டான். போடணும், இதுக்குள்ளே போண்டோம். ஜம்ப் பண்ண முடியாது அவனால் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஜம்ப் பண்ணி வந்துட்டான். ஏறி இது மேலே ஏறிட்டு என்ன பண்ணலாம்? ஐயோ, ஒரு வேளை மேரியில் ஏறி முகடு சுடுறோம். ஜம்ப் பண்ணுறானே, நம்மளும் ஜம்ப் பண்ணுவோம். அவனும் ஜம்ப் பண்ணுறான், நாமளும் ஜம்ப் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? குதிக்கிறேன். ரீஸ்பான் ஆகிடும். இதுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டு ரீஸ்பான் ஆகிடும். வந்துட்டோம்ல, ஜம்ப் பண்ணிடுவோம். இப்போ திரும்ப கீழே போய் கன்று எடுத்துகிட்டு வரோம் கைஸ். பேசாமல் வேறு எதாவது கன்று எடுத்துடலாமா? இல்லை, இது எடுத்துகிட்டு போயிடலாம். இது இந்த ஷார்ட் கன்னே பரவாயில்ல. ஒரு கன்னும் நம்ம போக முடியாது உள்ள. இதுதான் ஈஸியான கன்று. நல்ல வேலை, க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ போகலாம் தைரியமாக. இங்கே எதாவது வச்சுருக்கீங்களாடா? இல்லை,
ஆனால் எப்படி அந்த மான்ஸ்டர் வந்ததுன்னே தெரில கைஸ். ஆக்சுவலி அங்கே க்ரீன் கலரில் ஓடுறது ஆசிடு, எப்படி தான் வந்ததுன்னே தெரில. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணோம். அடுத்த வாட்டி அவன் தானே அவன் அடிப்பான். இன்னும் எவனும் எடுக்கலையாடா எழுவிட்ற. சரி நம்ம போயிட்டு கன்னை ரெடியாக வச்சுப்போம். எவன் வந்தாலும் போட்டு சுட்டு தள்ளி. இதோ தலைவரை காப்பாத்திட்டேன். செத்துட்டீங்களே தலைவரை. செத்துட்டான்டா, கில்லரும் செத்துட்டான்டா. ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் ஆக மாட்டேங்குது ப்ரோ. என்ன ப்ரோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது ப்ரோ? என்னடா இது, நம்மளுக்கு வந்து சோதனை. ஏய் சுட்டு பார்த்தாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது கைஸ். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ இந்த பக்கம் போவோம். இங்கே ஒரு ஸ்னைப்பர் கன்று இருக்கும் கைஸ், SVDன்னு ஒரு கன்று. அந்த கன்று எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம முதல்ல இந்த ஜெஃப் த கில்லர் இருக்கான்னு பார்ப்போம். ஜெஃப் இல்லை, இப்போ கீழே போயிடலாம். ஓ வந்துட்டோம்ல, இதோ இருக்கு பாருங்க. இதனால் டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகும் கைஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு கன்னும் ஒவ்வொரு இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பானோ. இப்போ அடுத்து ஒரு சீக்ரெட் பேசேஜ் காமிக்கிறோம் பாருங்க கைஸ். இது மேலே ஜம்ப்பு, அப்படியே இது மேலே ஒரு ஜம்பை போட்டு அந்த வெண்டுக்குள்ளே போயிடணும். பார்த்தீங்களா, இதுதான் சீக்ரெட் பேசேஜ். இது வழியே நம்ம வேறு ஒரு கன் எடுக்க போகலாம். கொஞ்சம் இறங்கும் போது மட்டும் பார்த்து போங்க, கீழே கூட நம்ம கில்லர்ஸ் இருப்பாங்க. பாருங்க டோர்ஸ் வந்துட்டான் பாருங்க, செயின்ஸ் வச்சுக்கிட்டு வந்துட்டான் பாருங்க. ஸ்கோப் போட்டு சொல்லலாமா? ஸ்கோப் போட்டுமே சொல்ல முடியல. செத்துட்டான். செத்து போ, சாவடிச்சாச்சு கைஸ். போயிட்டு இன்னொரு கன் எடுப்போம். இதில் முக்கியமாக கிராணி கூட இருக்குது கைஸ். ஏரியா 51 கிராணி இருக்குது. என்ன ஒரு காண்டாரில் மிஸ்டர் ஹாரியும் போட்டு தள்ளிடுச்சு. இங்கே AK-47 மாதிரி ஒரு கன்று இருக்கும் கைஸ். பாருங்க, N94. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. போய் ஓ நீங்கள் 2 பேராடா? டப்புன்னு பேயின்னு அடிச்சிட்டேங்க கைஸ். போயிட்டு வந்துட்டுருக்கான். சூட்டு சொல்லிடுவேன். நேராக நம்ம கீழே போயிட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி போகும்போது பார்த்து போங்க கைஸ். நீங்கள் போகும்போது இல்லை அது மாதிரி ஒரு நல்ல டீமோட போங்க. இங்கே ஹெல்த்தும் குறையும், ஜாம்பீஸும் இங்கே தான் ஸ்பான் ஆகும். இதோ பாருங்கள், எனக்கே கொஞ்சம் ஹெல்த்து குறையுது பாருங்கள். இப்போ அந்த ஹெல்த்து குறையிறதுக்குள்ளே கீழே போயிடணும். சாவ போகிறேன்டா. ஊடு கைஸ். ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். எவனா வருவானே, வரலையா? என்னடா அது, எடுத்து பார்த்தாச்சு. ஏதோ அதோ மாட்டினால ஒருத்தவன். இதோ மாட்டினாங்க. ஓடுறான். எனக்கு கேம்லேயே பிடிச்சது இந்த கன்று தான் கைஸ். கையில் வச்சுருக்கேன் சிகப்பு கலரில். இந்த கன்று தான் சூப்பராக இருக்கும் கைஸ். ஏன்னா நீங்கள் எய்மேல் நம்ம அடித்தா கூட கரெக்டாக போகும். அதுவும் இல்லாமல் டேமேஜ் அதிகம் கைஸ். மற்ற கன்னில் நீங்கள் 2 அடி 3 அடி அடிக்கணும். இதுனா ஒரே அடி சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் இல்லாமல் இது இந்த புல்லட் ரேஞ்சே அதிகம் கைஸ். ரேஞ்சும் அதிகம், அது சைஸும் அதிகம். இப்போ சொல்லுவோம் 160 200 யாருனாவன் ரேண்டம்
பேருக்கு ஏற்ற மாதிரி ஆளும் அப்படி தான் இருக்கான். இப்போ போவோம். கிராணி இருக்கியா? கிராணி பழைய வேற யாரோ இருக்கான். ஆல்ரெடி நம்ம தானே அது ஓப்பன் பண்ணி வச்சோம். வழியே போய் ஏதாவது கன்று இருக்க பார்ப்போம். கிச்சனுக்கு வந்துருக்கோம். வாஷிங் மிஷின் ஏதோ ட்ரைனேஜ் இருக்கு. ஹோய் கன்னு கைஸ், இந்த ட்ரைனேஜ்லேயும் கன்று இருக்கு. இதுவும் ஒரு மிஷின் கன் டைப் தாங்க. என்னடா இது? இவனை ஃபாலோ பண்ணி போனால் அந்த கன்று கிடைக்குமோ? ப்ரோ இங்கே போனேன். கன்று இங்கே இருக்குடா, கன்று எடுத்துக்கோங்க. இங்கே தான் இருக்குது. என்னதானே தெரியல. க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கானோ. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம போவோம். வந்துட்டோம். சூப்பர் சோனிக்கு செத்து கிடக்குறாங்க கைஸ். ஸோ சேட். இந்த கன்று எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். சாமர்னா சரிதான். சரி ஓடி போய் பார்ப்போம். அந்த க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். டோன்ட் ஓப்பன் திஸ் டோர்னு ஒரு பேக்கன் க்ளோஸ் பூடு ரோபோட் கைஸ். சுட்டில் வெடிச்சிட்டான். திரும்ப சாவு. க்ளோஸ். சிலிண்டர் மேனு தனித்தனியாக பூசிடணும். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ரீலோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஜாம்பி சாவு. ஏதோ போச்சு சாவு. சுட்டுதல்லும் எதுன்னு பார்க்கக்கூடாது. கண்ணில் தெரியுறது எல்லாத்தையும் சுடணும். இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ண முடியல கைஸ். இதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு ஆமோ இருக்கும். அதை வச்சு நீங்கள் ரீலோட் பண்ணிக்கலாம் கைஸ் கன்லாம். அதனால் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். இந்த ஸ்லெண்டர்மேன் செத்துறான்டா போட்டு தள்ளிட்டோம்ல. க்ளோஸ் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். இதையும் க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். வேறு கன்னெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க கைஸ். ஃபாலோ மீன் நான் ஃபாலோ பண்ணி வா ப்ரோ. நம்ம போய் கன் எடுப்போம். லக்கி வாடா போகலாம். லக்கி ப்ரோ வாங்க. அதான் போயிட்டு அந்த ஷார்ட் கன் எடுக்க ஹெல்ப் பண்ணுவோம் கைஸ். உனக்கு நம்ம நண்பர் லக்கின்ற பிளேயருக்கு. வா ப்ரோ. இந்த பக்கம் சாரி ப்ரோ. இந்த பக்கம் ப்ரோ. இப்படி போயிட்டு இதை ஓப்பன் பண்ணா உள்ள ஷார்ட் கன் இருக்கும். எடுத்துக்கோங்க ப்ரோ. எடுத்துக்கிட்டாருல தலைவரே. இப்போ திரும்ப ஃபாலோ பண்ணி வா ப்ரோ போகலாம். இவ்வளோ ஸ்லோவாக வரைய ப்ரோ. என்ன சொல்கிறது? க்ளோஸ். சாரி ப்ரோ மறந்துட்டேன். நீ இருக்கதே பொறுமையாக வரணும். அதுக்குள்ளே வர சிஸ்டானடா ப்ரோ. நல்லா பிளேயர் தான்யா. நியூ பிளேயர் போல இருக்கு தலைவரே. நம்ம இந்த கேமை பல தாட்டி விளாண்டுருக்கோங்க கைஸ். எல்லா மோட்லேயும் விளாண்டுருக்கோங்க கைஸ். இதுலேயும் ஒரு பாஸ் பேட்டில் வரும் பாருங்க, கஷ்டமாக இருக்கும். ஒரு ஏலியன் வருவாங்க கைஸ், பர்பிள் கலரில் வருவான். ஐயோ கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. வா ப்ரோ வாடா. வர்றாருல தலைவரே. இதோ ஜெஃப் சாவடா. உடம்பு மட்டும் தனியாக பறந்துடுது பார்த்திங்களா கைஸ் அவனுக்கு. ஒரே காமெடியாக இருக்கு ப்ரோ. இந்த பக்கம் இப்படி வாங்க ப்ரோ. அவன் எங்க அங்கே போகிறீங்க? இந்த பக்கம் போகணும்னா அவர் அந்த பக்கமே போயிட்டுருக்காரு.
சரி ஏதோ எவால் கிளியரடா. ஏ சரி இந்த பக்கம் போய் ஜஃப்ஸ் போட்டு சொல்லிட்டோம்ல. இப்படி போயிட்டு டெலிபோர்ட் மிஷினில் போய் டெலிபோர்ட் ஆகி நம்ம போய் கண்ணை எவால்வ் பண்ணிடுவோம். டெலிபோர்ட்ரான் இதோ வந்துட்டார்ல லக்கி யாத்தி ஆன் பண்ணுவோம். ப்ரோ சீக்கிரம் வா சீக்கிரம் வா. இப்போ நம்ம கரண்ட் ஷாக் வருது. என்னடா அது கரண்ட் ஷாக்லாம் வருது. கரண்ட் அடிக்குது செத்துக்கணும். இல்லை எப்படி போயிட்டு இந்த ரேகனை நம்ம எவால்வ் பண்ண கொடுத்துருவோம். அவர் என்ன அதே கண்ணு கையில் நிற்கிறாரு. இப்போ வேற எங்கேயோ டெலிபோர்ட் ஆக போகிறோம். ப்ரோ எப்படி ப்ரோ ஸ்பான் ஆன உடனே சூப்பர் சோனிக்கை போட்டு தள்ளிட்டாரு. என்ன பண்ணுறாரு ப்ரோ? ப்ரோ அதெல்லாம் எதுவும் எடுக்க முடியாது. அது தெரியாமல் தலைவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. வாங்க ப்ரோ போகலாம். கோஸ்ட் ஃபேஸை போட்டு தள்ளியாச்சு மக்களே. ப்ரோ வாங்க ப்ரோ. இப்படி போயிட்டு இத்தனை நாளாக இந்த கேமில் இதை தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் போகிறதே கைஸ். கிராணி இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் இந்த ரூட்லேயே போகிறது கைஸ். இப்படி ஒரு ரூட் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் இந்த எவால்வ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வேறு ரூட்டில் போயிடுவேன். சரிங்க ஏதாவது கன்று இருக்கா பார்ப்போம். எல்லா பிளாக்கும் பார்க்க டீயை போட்டு வச்சுருக்கானோ. லெட்டர் டீ. நேராக அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ரூமில் விட்டாங்க. ப்ரோ இப்படி போகணும் வாங்க ப்ரோ. வாங்க வாங்க ப்ரோ இங்கே ப்ரோ சாப்பிடா. சாப்பிட மாட்டேங்கிறான் வயசவன். என்னடா இது செத்துனா. போய் பார்ப்போம். ப்ரோ காணும் காண போயிட்டாரு. உள்ளே இருக்காரு. உள்ளேயும் ஆளை காணும். தலைவரே லக்கி எங்கேயா போன? கைஸ் லக்கியை காணும். நம்ம பிளேயர் நண்பர் லக்கியை காணும். என்ன பண்ணுறது? என்ன கீழே ஏதோ நடக்குது. இப்போ என்னடா அவனை போட்டு தானே சொல்லிடுவேன். கொண்டுட்டாங்க கைஸ். உழைச்சி விட்டாரு. இப்போ நம்ம போயிட்டு ஜாம்பியோட ஸ்கின் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நேராக போவோம். ஐயோ இந்த விஐபி இது வேறு ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். என்னடா இது? இதுக்கு வேறு நம்ம காசு கொடுத்து ரோபக்ஸ் வாங்கி இந்த ரோபக்ஸை இந்த இதுக்கு வேஸ்ட்டு பண்ணணுமா கைஸ்? நம்ம இதுக்கு நம்ம ஒரு ஸ்கின் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அந்த காசு சேர்த்து வச்சு வேறு எது கூட வாங்கிக்கலாம். இவனை பண்ணுறவனை பாருங்கள் கைஸ். அதுக்கு எதாவது கேம் விளாண்டா ரோபக்ஸ் கிடைக்குன்ற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ இதை போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேம் எதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி இந்த கேமுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர்னால இப்போ அந்த கேம் ப்ளே போட்டிருக்கேன் கைஸ். அதே மாதிரி நீங்கள் வேறு எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதே கேமை ரோப்ளக்ஸில் இருக்குதோ இல்லை வேறு ஏதோ கேமு நான் அதை விளாண்டு கேம் ப்ளே வீடியோ போடுறேன் கைஸ். இப்போ போயிட்டு இது என்ன பார்ப்போம். மெடிக்கல் ரூம் போல் நான் ஒருத்தவங்க வாட்ச் டவர் இருக்குது. இது ஜெட்டு கைஸ். உட்காந்து ஓட்ட முடியுமா? சரி பார்ப்போம். ஏற முடியல கைஸ். என்னடா இது? ஒரு வேளை இந்த ஃபென்ஸில் தொட்டால் அடிப்பணுமா? டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கைஸ். அடி விழுது பாருங்க கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. டாட்டா பாய் பாய்.